ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை 6:45 இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறனால மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, நாற்காலி அல்லது ஆசனம், ருத்ராட்சம், துளசி மாலை இந்த மாதிரி இதை தானமாக கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு விபத்து கண்டம் நடக்காமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முழுவதுமே உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க. இந்த பங்குனி மாதம் மேசராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த பங்குனி மாதத்தில் தான் சனி திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. இந்த சனி உங்களுக்கு பயிற்சி ஆகிறது அது மட்டும் கிடையாது. இந்த 6 கிரகம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சேருது. சந்திரன் 6 கிரகங்கள் மொத்தம் ஒன்றாக 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சேருது. அது எப்படி அப்படின்னா, சனியும் பயிற்சி ஆகிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அது விரை சனியாக வருது. ராகுவும் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் சூரியன், சந்திரன், அப்புறம் சுக்கிரன், புதன், மொத்தம் 6 கிரகம் உங்களுக்கு 12ஆம் இடம், அதாவது விரயஸ்தானத்தில் இருக்குது. இது பெரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஒவ்வொரு முடிவையுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுங்க. டக்குன்னு எடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த மாதம் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும். அது பார்த்திங்கன்னா 1 நாள் 2.5 நாள் இருக்குது. அதுக்கு மேலே அந்த கிரகங்கள் சேராது. அதுக்கப்புறம் ராகுவும் கீழே வந்துடுவார். அப்புறம் சந்திரன் மாறி போயிடுவார். அது மற்ற எல்லா கிரகங்களும் மாறுது. அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்னென்னா, இந்த கிரகம் 12ஆம் இடத்துல சேர்றதுனால அன்னைக்கு எந்த முடிவுமே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டரு. அதே மாதிரி உங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது அதாவது ஒரு உணர்ச்சியில் உங்களை தூண்டி விடுவாங்க. உங்களுக்கு என்னென்னா எப்படியாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு தூண்டி விடுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த விரயங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் நீங்கள் கும்பகோணம் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரபேஸ்வரர் மந்திரம் சொல்லலாம். சரபேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. அல்லது சரபேஸ்வரர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சரபேஸ்வரர் எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். பெரிய லெவலில் பாதிப்புகளை உங்களுக்கு தவிர்த்துருங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. 10க்குடைய சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக வரப்போகிறார். அப்போ என்னென்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற காலம் தான். ஆனால் முதலீடு செய்யும்போது ரொம்ப யோசிக்கணும். நிறுத்தி நிதானமாக பண்ணணும். ஆனால் தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மைகள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது மிகப்பெரிய விரயத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்க நீங்களே தான் பண்ணணும். உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ நீங்களே தான் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார். 9 குடையவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது போக உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி அலைச்சல் இருக்குங்க. 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கும்போது வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் இதெல்லாமே கண்டிப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் ஒரு தடவைக்கு 2 தடவை மாற்றி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கடைசியில் உங்களுக்கு அது நல்ல பலனாக தான் முடியும். ஆனால் அலைச்சலுக்கு நீங்கள் எக்காரணத்தை கொண்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஐயோ இவ்வளோ அலையணுமா அப்படின்னு. இந்த டைமில் அலைஞ்சு தான் ஆகணும். வேறு எதுவுமே உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வீண் அலைச்சல் அப்படிங்கிறதோடய நிறுத்திக்கிட்டால் பெட்டர். நமக்கு டைம் தான் விரயமாகும். பணம் விரயத்திலேருந்து இது காப்பாற்றும். இந்த அலைச்சல்ங்கிறது காப்பாற்றும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இந்த 5 கிரகங்கள் 6 கிரகங்கள்லாம் சேர்ந்து 6ஆம் இடத்தை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தை தான் பார்க்குது. அப்போ உத்தியோகத்தில் எப்போவுமே என்னென்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த பிளேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்கலாம் இந்த காலகட்டங்களில் நேர காலம் சரியில்லாமல் இருக்கனால அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பார்த்து நிறுத்தி நிதானமாகிடுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு
பெரிய பிரச்சனையில் முடியும். நீங்கள் செய்த அரசியல்வாதிகள்னாலே வந்து 100% நேர்மையாக இருக்க முடியாது இந்த காலத்தில் அரசியலில் இருக்கவங்க. ஏன்னா முன்னேறி போகணும் அப்படின்னா ஒருத்தங்களை இறக்கி விட்டு தான் ஆகணும். அவங்க வந்து உங்களே பழிவாங்கிறதுக்கு உண்டான நேரம் காலகட்டம் இப்போ அவங்களுடைய கை ஓங்கியிருக்கு. உங்களுடைய எதிரிகள் கை ஓங்கியிருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சேம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இதே தான். எதிரிகளுடைய வந்து ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 9 கிரகத்தில்ங்க 2 கிரகத்தை தவிர 7 கிரகத்தோடைய இது வந்து என்ன எதிரியோடைய ஸ்தானத்துக்கு தான் பலமாக இருக்குது. அதனால் உங்களை காட்டிலும் இப்போ எதிரியோடைய கை தான் ஓங்கி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா உடனே முடிவெடுக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வக்கீல் உங்களுடைய வழக்கறிஞர்களாக இருப்பாங்களே, இப்போ இந்த கேஸ் நடத்துகிறீங்க அப்படின்னா அது யார்கிட்ட கொடுக்கலாம், அவங்க ஒர்த்தானவங்களான்னு பார்த்துட்டு நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு வழக்கு போடுறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் யோசித்து போடுங்க. அது பின்னாடி உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது. அதனால் நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட பஞ்சாயத்து பேசி அதாவது சமாதானமாக பேசுகிறது தான் ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில். ஏன்னா எதிரி கை ஓங்கியிருக்குன்னு சொன்னேன்ல, அதனால் மேசராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காசு பணம் வரவு செலவு இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா இருக்குது. ஆனால் விரயமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுடைய உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய மருத்துவ செலவு மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விடும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும். சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த படிப்பில் வந்து நிறைய வந்து டைவர்ஷன் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கிறதுக்கே வந்து தோணாமல் சம்டைம் டென்ஷன் ஆவீங்க. அதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கவங்க +2 அதே மாதிரி 10th எழுதுகிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா 12ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களை அறியாமையே படபடப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. முடியல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட மனசை திறந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது சொல்ல கஷ்டமாக இருக்கா, சாமியை கும்பிட்டு மனசார இறைவன்கிட்ட போய் சொல்லுங்கள். அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் மனசார சொல்லும்போது இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வார், பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுப்பாரு. நீங்களும் நல்லா படிக்க முடியும். இதில் நான் சொன்ன கடவுளில் உங்களுக்கு எந்த கடவுள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக மனதுக்கு நெருக்கமாக வராரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஹயக்ரீவரோ சரஸ்வதியோ வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த தெய்வத்தை வேணாலும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. படிப்பில் எந்த வித தடையுமே உங்களுக்கு வராது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுக்கணும். ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாமல் இந்த வாய்ப்பில் என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நெகட்டிவாக போய் முடிகிறதுக்கோ அல்லது உங்களுடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்கள் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு வெளியில் போங்க. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியில் போகும்போது உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. இந்த காலகட்டங்கள் வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. அதனால் பெண்கள் கட்டாயம் திருமணம் ஆனவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும், திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்டையும் கட்டாயம் சொல்லிட்டு போகணும். தேவையில்லாத அலைச்சல். அதே மாதிரி வந்து இந்த இதில் வந்து என்னென்னா புதன் நீச்சமாக இருக்குது. உங்களோட ராசிக்கு வந்து 3, 6 கூடையவர். உத்தியோக ரீதியாக வெளியூர் போகும்போது அல்லது வெளியில் போய் நீங்கள் விடுதிகள்லாம் தங்கும்போது ரொம்ப கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா பக்கமும் நீங்கள் செக் பண்ணணும். எந்த வண்டியில் போகிறீங்க, ட்ரெயினா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறத வீட்டில் சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா அதனால் பயங்கரமான பிரச்சனைகள் வரும். நீங்கள் நண்பர் நமக்கு வந்து நலம் விரும்பி அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களே உங்களை தப்பாக பேசுகிறதுக்கோ அல்லது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மனசுக்கு சரியில்லை அப்படின்னா அதை வீட்டில் சொல்லி பழகுங்க. இப்போ இல்லைனாலுமே அது பின்வரும் காலங்களில் உங்களுடைய பேரை நல்ல பேராக மாற்றி கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஒரு மாதம் வந்து அமைதி காக்கிறதா நல்லது. பொதுவாக பொறுமையாகவும் அமைதியாக இருந்துட்டால் எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை.
அதே மாதிரி காசு பணம் இந்த தொழில் இது எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு வந்து நீங்கள் அலைச்சல் அப்படிங்கும்போது விரயம் அப்படிங்கும்போது காசு இருந்தால் தான் அதை நம்ம விரயம் பண்ண முடியும். அதனால் அதுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மாதம் வந்து பேசுகிறது, திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாகவும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த 12ஆம் விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால எல்லா விஷயங்களுமே செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பொறுமையை காத்து இந்த செலவு அவசியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செஞ்சால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தான். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணலாம்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், நாற்காலி, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு எது பயன்படுமோ அது மாதிரி தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, சொந்த வீடு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். வறுமை நீங்கி செல்வ வளம் இருக்கும். அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது, சடசீதி புண்ணிய காலம் வருது. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிறைய அண்டா குண்டாலெல்லாம் நீங்கள் போய் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் வந்து சிரமப்படாமல் எதையுமே செய்யுங்க. ஒருத்தருக்கு பசியாட்டினாலும் அது தானம்தான். ஆனால் தானம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ இதை பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாக்பாட் அடிக்க போதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்கள், எதையுமே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய ராசிதிபதி சூரியன் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் கூட யார் சேர்றாரு அஷ்டமஸ்தானத்தில்? சனி, பகைப்பெற்ற கிரகம். ஸோ அஷ்டமத்து சனியும் ஆரம்பிக்குது. ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கு மேலே 2-11 கூடையவர் அஷ்டமத்தில். இத்தனை கிரகங்கள், 6 கிரகங்கள் இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு நன்மையானா நான் அதை வந்து நன்மைன்னு சொல்ல மாட்டேன், தீமைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு முறையாவது பிரத்யங்கிரா தேவியை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்யங்கிரா கோவில் இருந்தாலும் பிரத்யங்கிரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு நீங்கள் போக முடியல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்யங்கிரா கோவில் எங்கேயுமே இல்லைன்னா அம்பால மனசால நினைங்க. ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பிரத்யங்கிரா தேவியோடைய மந்திரங்களை சொல்லுங்கள். அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு தீபம் போடுங்க. இதை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களைய வந்து இந்த மாதம் முழுவதுமே பாதுகாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அங்கே பிரத்யங்கிரா தேவி கிட்ட இருக்குது. அதனால் பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி சரபேஸ்வரர் பண்ணுங்கள். சரபேஸ்வரர் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அஷ்டம சனி காலங்களில் வந்து எல்லாருமே திருநள்ளாறுக்கு போகிறது, சனிக்கு போய் பிரீத்தி செய்கிறத விட அவங்களுக்கு அதிபதி, அவங்களுக்கு யார் சொன்னால் கேட்பாங்களோ அந்த தெய்வங்களை பிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம காலகட்டங்களில் வந்து எல்லாமே தாமதமாகும். ஆனால் பொறுமையை மட்டும் கையாளணும். பொதுவாகவே வந்து தொழில் ஸ்தான ரீதியாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். பரிவர்த்தனை யோகம் பெற்று என்ன செய்கிறாரு, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறாரு. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. புது புது இடங்களுக்கு போகிறது, தொழில் செய்யக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக வருமானம் இருக்குது. தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து என்ன தசாபுத்தி போகுது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடங்குறது நல்லது.
உத்தியோக ரீதியாக பார்ட்னர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த மாதம் வந்து வலுக்கட்டாயமாக வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்குற மாதிரி என்னோடய பார்ட்னர்ஷிப்பை கொடுன்னு கேட்பாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்து வராது. பொதுவாகவே இந்த மாதத்தில் முதலீடுக்காக நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதை எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா தொழிலை கொடுன்னு கேட்பாங்க. அதெல்லாமே திறமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு எடுங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. உங்களுடைய வெல்விஷர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க. அந்த உங்களுக்குன்னு வந்து உங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இது செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க. சிம்மராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் யார்கிட்டையுமே கேட்க மாட்டீங்க. தான் செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு நீங்களே வந்துடுவீங்க. இந்த காலகட்டங்களில் அந்த எண்ணங்களை தள்ளி வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, திறமை இருக்குது, நிர்வாக திறமை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிரக சூழ்நிலைகளும் கால நேரங்களும் சரியில்லாத காலகட்டங்களில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு நல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு யோசித்து நடந்துக்கிறதுல எந்தவித தவறுமே இல்லை. இந்த காலகட்டங்களில் பொறுமை ரொம்ப முக்கியம், அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அனுசரித்து போகலை அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும் இந்த காலகட்டங்களில். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க. லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய திறமையை கண்டு பொறாமப்படுறவங்க அவங்க என்ன செய்வாங்க, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய எதிரி உங்கள் ராசி பலனை பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு இப்போ சரியில்லை, இந்த டைம் பழி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி இவங்களுக்கு டைம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் விளையாடலான்னு வந்துடுவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்கள பற்றி பேசாதீங்க. ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாதீங்க. பொதுவாக எவிடன்ஸை நீங்களாக க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரு தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எழுத்து செக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விதத்துலையுமே கணக்கில் வந்து கரெக்டாக இருக்க முடியாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழில் உத்தியோகம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் வராமல் பார்த்துக்கங்க. அரசாங்கத்துறையில் இருக்கிற நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரி சொல்கிறாரு, அதுக்கு நான் ஒபே பண்ணி ஆகணும். இல்லைன்னா என்னை பழி வாங்குவாங்க அப்படின்னா பழி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அரசாங்க உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடிய வாய்வழி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே செய்யாதீங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. தண்டனை அனுபவிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரகமே 2-11 கூடையவர் புதன்ங்க. அவர் போய் இந்த மாதம் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கார். ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் மாட்டிக்கிங்க. நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு 2.5 வருஷம் அலைய விட்டுரும் உங்களையா. அதனால் தயவு செய்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. உயர் அதிகாரிகள் சொன்னால் லீவ் போட்டு போயிருங்க. இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க. எப்படியோ ஒன்று யோசித்து எஸ்கேப் ஆயிருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல நில முகம் பார்த்து சூரிய ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ஒரு சனிக்கிழமை காலைல 6 to 7 சனி ஹோரையில் நல்ல நில ஒரு இரும்பு சட்டி வச்சு நல்ல நில முகம் பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அப்படி இல்லை அந்த தானமாக யாரும் வாங்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு கோவிலில் போய் தீபம் போட்டு பின்னாடி திரும்பி பக்கம் வந்துடுங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்ல நில முகம் பார்த்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகள்லேருந்து நமக்கு குறையும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி பற்றியும் இந்த 7.5 சனி பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில், அது பாருங்கள். அதில் அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தீமைகள் குறைந்து நன்மைகளை அதிகப்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியம், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியது. அப்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும்.
ஒருவரை ஒருவர் அனுசரித்து நிதானமாக நடந்துக்கணும். 2ஆம் இடத்துல கேது இன்னும் உங்களுக்கு பயிற்சி ஆகலை. 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அதனால் வந்து என்னென்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா கிரக நிலைகளும் மாறும்போது நம்மளுடைய கஷ்ட நிலைகளும் கண்டிப்பாக மாறும். நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக வந்துடும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க. அந்த விஷயங்களை இப்போ எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து கால தாமதமாகி நடக்குமே தவிர அந்த விஷயம் நடக்காமல் போகாது. அதனால் கவலைப்படாதீங்க. வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. முக்கியமாக பெண்கள் வந்து வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் கூடயாவது வந்து பேசுகிறீங்க, அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பெண்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அஷ்டமத்து சனி அப்படின்ட்டு நம்ம தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது, வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல, வேலை பண்ணுற இடத்துல உங்களோட பாதுகாப்பை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழக்க வழக்கமான ஆட்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஏதாவது உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்கள்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஐயோ, நம்ம இந்த இந்த விஷயங்களை வந்து நம்ம மறைச்சு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது தீராத அவமானம். உங்கள் மேலே பேர், நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே பேர் அவச்சொல் அது காலம் ஃபுல்லும் இருந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் வரதுக்கூடான அமைப்பு இருக்குது. அதனால் வந்து சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அஷ்டமத்து சனியில் என்ன பரிகாரம் பண்ணணும்னு, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து இது நெகட்டிவாக உங்களுக்கு பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது காலமுச்சோடும் இருக்கும். ஆனால் ஃபேமஸ் அப்படிங்கிறது ஃபேமஸ் தான். ஒரே நைட்டில், அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகி நீங்கள் பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உயிர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களான சக்ஸஸ் கிடைக்கும். திடீர்னு அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6 சனி அஷ்டமத்துக்கு போகிறது வந்து ஒரு சின்ன யோகமும் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு பார்க்கறனால காசு பணம் அப்படிங்கிறது வரும். ஒரு திடீர்னு லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காசு பணங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் அது ப்ராப்ளமாக போயிடும். தேவையில்லாத கெட்ட பேர், அவமானங்களை தேடி கொடுக்கும். அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களில் யாருக்குமே இது பண்ணாதீங்க. காதல் ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து அவமானங்களை தேடி கொடுத்துரும். காதல் ரீதியாக மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்தில் தடை தாமதங்கள் ஆகும். ஆனால் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அதனால் திருமணத்தில் திடீர்னு வந்து திருமணம் ஆகிறது, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ பதட்டமாகாமல் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இந்த சூரியனாலே தேனை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த தேன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. இருந்தாலுமே வந்து அத்திப்பழத்தில் தேன், இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்திப்பழத்தில் தேனை வந்து ஊற வச்சு நீங்கள் அதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் வந்து தேனை குறிக்கக்கூடிய கிரகம். தேன்னா சூரியன். ஸோ இந்த தேனை சாப்பிட்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால் நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போ இன்னும் படிப்பில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி இதெல்லாமே கிடைக்கும். படிப்பில் ஆர்வமோடு படிப்பீங்க. இப்போது வந்து என்னென்னா படிக்கும்போது கொஞ்சம் பயங்கள், நம்ம அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது, நிறைய அமைப்பு இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கங்க. எந்தவித மனப்பதட்டமும் இல்லாமல் தான் இருக்கணும். அதிக நேரம் வந்து அந்த மன டென்ஷன் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
ஆனால் என்னென்னா இந்த அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து இதில் வந்து 6 கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே 2ஆம் இடத்தை பார்க்குது. பணம் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதேமாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. அந்த செவ்வாயில் லாபத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அதனால் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் இருக்குது. அதேமாதிரி பேசக்கூடியது வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் எந்தவித பேச்சுமே கம்யூனிகேஷனுமே இல்லாமல் இருக்கிறனால முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவில் வந்து கவனமாக இருங்க. காசு பண விஷயங்களை கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நினச்சிட்டு பணத்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க. டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அஷ்டமத்து சனி காலங்களில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இந்த காலம் வந்து அவ்வளோ நன்மை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து களங்கங்கள், ஊழல் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். கட்சி தலைமையிடம் உங்களை கண்டிக்கும், கெட்ட பேர் வந்து ஏற்படுத்தும். உங்களோட பதவி பிடுங்கிட்டு இன்னொருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணணும். நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொரு விஷயமும், அதாவது கிரகங்கள் கால சூழ்நிலைகள் கெட்டு இருக்கும்போது தெய்வம்தான் துணை, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு தெய்வத்தை நம்புங்க. எல்லா விஷயங்கள்லேருந்தும் உங்களை காப்பாற்றி விட்டுரும். பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு இது வளர்ச்சியான காலகட்டமாக இல்லை. மக்களுடைய பேரு புகழெலாம் மக்கள்கிட்டேருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. ஆனாலுமே வந்து சிம்ம ராசி அப்படின்னாலே அது ஒரு நல்ல அமைப்பு தான். அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டங்களில் தெய்வங்களை கும்பிட்டுக்கங்க. தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விஷயமுமே சாத்தியமாகும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவர் அனுசரித்தா மட்டும்தான் வாழ்க்கை. இந்த சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் காமிக்குது இந்த மாதத்தில். அதனால் ரொம்ப யோசித்து வந்து சர்ஜரிக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு 2-3 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வந்து உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது வந்து தந்தைக்கு சம்டைம் வந்து சிறு கண்டங்களை கொடுத்துரும். அதனால் பார்த்து இருந்துக்கங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்கு வந்து பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்து அப்படிச்சுன்னா உங்களுடைய நலம் விரும்பிகிட்ட கேட்டு எடுங்க. அதுதான் நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த மாதம் வந்து பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம். அதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள் வந்து இந்த மாதம் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இது நாற்காலி என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, நாற்காலி, ஆசனம், ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, இதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஏழைகளுக்கு நன்மை அடையும் விதத்தில் வந்து தானமாக இதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் விபத்து கண்டம் ஆகாமல் உயிர்கண்டமும் ஆகாமல் தப்பிக்க முடியும். அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு காசு பணத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வறுமைகள் நீங்கும். பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 12 ராசிகளில் ரிஷப ராசிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான ஸ்தானம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல 6 கிரகங்கள் சேருதுங்க. அதாவது சூரியன், அப்புறம் புதன், உங்களுக்கு 2, 5 கூடையவர் புதன், அதே மாதிரி சுக்கிரன் ராசியாதிபதி,
ஆனால் உங்களுக்கு 11ஆம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கார். ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ பரிவர்த்தனை யோகம் பெறும்போது குருவும் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அப்புறம் வந்து சந்திரன் 3 கூடிய சந்திரன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அவர் 9 10 கூடையவர். அவரும் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. தர்மகர்மாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. யாருக்காவது சனி திசையோ அல்லது சனியோடைய புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்க மிகப்பெரிய லெவலில் காசு பணங்களில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாங்க. தொட்ட எல்லா விஷயமுமே வந்து லாபகரமாக தான் அது முடியும். இந்த மாதம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சிறந்த மாதமாக கருதப்படுது. ரிஷபராசினாலே பொதுவாகவே காசு பணம் இல்லைன்னா மட்டும்தான் அவங்க மன வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து காசு பணம் வந்துட்டா எந்த வித பிரச்சனையும் சரி அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 கூடையவர் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு புதன். ஸோ இந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபத்தில் தான் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கலாமா? நல்லது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலுக்காக இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, அதே மாதிரி தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான மாதம். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன திசா புத்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பு. நல்ல ப்ரமோஷன், திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், நல்ல அமைப்பு, ராஜயோகம். உத்தியோகத்திலிருந்து ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செய்யுங்க. எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆயிருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு டபுள் ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி எப்போவோ போட்ட உங்களுடைய எஃபர்ட்ஸ், நீங்கள் எப்போவோ ஒரு உழைப்பை போட்டிருப்பீங்க, அது வந்து வேஸ்ட்டாக போயிருச்சே, நம்ம உழைச்சும் வீணாக போச்சே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அது வீணாக போகாது. இந்த டைம் அது உங்களுக்கு வந்து சேரும். நீங்களே உங்களாலேயே நம்ப முடியாது அந்தளவு காசு பணம் பதவி உயர்வு புகழ் எல்லாமே தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி திருமணத்தில் வந்து திடீர்னு ஒரு திருமணம், அதாவது திடீர் திருமணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. திடீர்னா இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த அமைப்பெல்லாமே இப்போ நிவர்த்தியாகி திடீர்னு திருமணம். ஏன்னா 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் 6 கிரகங்கள் இருக்குது இல்லையா? அப்போ திடீர்னு திருமணம். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு. இவ்வளோ நாளாக லவ் பண்ணவங்க வந்து வீட்டில் வந்து எதுவுமே சொல்லலை, பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா கூட பேரண்ட்ஸே சம்மதிச்சு திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு யோகம்லாம் இந்த காலகட்டங்களில் வருது. இவ்வளோ நாளாக வீட்டில் சொல்லலைன்னா கூட இந்த டைமில் சொல்லுங்கள், அது உங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கும். முதல்ல திட்டு விழுந்தால் கூட அதுக்கப்புறம் பர்மிஷன் கிடைச்சிரும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாக கைகூடும். கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி அடையும். எதிரிகள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே அடக்கி ஆளக்கூடிய, யாராலும் வெல்ல முடியாத சக்தியே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஹோரையில் 6 நெய் தீபம் போட்டு சுக்கிர ஹோரையில் பண்ணணும். நீங்கள் காலையில் 6 to 7 சுக்கிர ஹோரை, மதியானம் 1 to 2 சுக்கிரஹோரை, நைட்டு 8 to 9 சுக்கிரஹோரை. இதில் வந்து மதியானத்தை விட்டுருங்க. காலையில் 6 to 7 உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 8 to 9 பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்க. இந்த மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்குது, அந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணும்போது காசு பணம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பணமெல்லாம் இப்போ உங்கள் கை மேலே வந்து குவிய போது. 5 கூடையவர் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த 5ஆம் இடத்து அதிபதி புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெறாரு. அதுதான். அது மட்டும் இல்லாமல் அது எந்த இடத்துல அப்படிங்கிறது இருக்குது. அது எந்த இடத்துல அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம்.
மிகப்பெரிய லெவலில் அது யோகமாக மாறும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ். நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே வந்து மெயினாக என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு ஒரு அங்கீகாரம் நினைப்பாங்க. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய பாராட்டுகளும் விருதுகளும் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள்கிட்ட போய் நீங்கள் புகழ் அடைவீங்க. மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு வந்து தொட்டதெல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமையிடத்திலிருந்து ஒரு நல்ல பதவி உங்களை தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு அது தானாக தேடி வரும். அதனால நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். மக்கள்கிட்ட போய் சேர முடியும். பேரும் புகழும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப வளர்ச்சியாக இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாமே நிவர்த்தி ஆயிரும். உங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுத்து நல்ல ரிசல்ட் இதெல்லாம் வரும். படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. உயர்கல்விக்கெல்லாம் இது வந்து பெரிய லெவலில் வருவீங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உறுதியாக நல்ல இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விரும்பின துறையிலேயே வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. அதுக்கு வந்து ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. தந்தை வழி சொத்தும் சேர்றதுக்கு, ஏன்னா 9 கூடையவரும் 11 இருக்கார், 4 கூடையவரும் 11க்கு போகிறாரு. அப்போ வந்து தாய் வழி சொத்துக்களும் வந்து சேரும், தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்காத ஆதரவு இப்போ வந்து உங்களோட குடும்பத்திலேயே வந்து அது கிடைக்கும். பெரிய பேரு புகழ், குடும்ப நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. புத்திர பாக்கியம் சில பேருக்கு இருக்குது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் வந்து, ஏன்னா குருவோடைய அனுகிரகம் வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திர ஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்திர புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ நாளாக எதுவுமே இல்லைன்னா கூட இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போங்க. கண்டிப்பாக வந்து சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகமும் தெய்வங்களுடைய ஆசையும் குருநாதருடைய வழிபாடும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனு, திடீர்னு காசு பணம் எங்கேருந்து குவியுதுன்னே தெரியாது. நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு காசு பணம் நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இந்த மாதம் உறுதியாக இருக்குது. ரிஷபராசி எதை தொட்டாலுமே சக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வந்து முன்பை விட வந்து கொஞ்சம் நிறைய எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்னும் அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டானதை இந்த ஒரு மாதத்துலேயே உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக வந்து கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து என்னென்னா, நீங்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மட்டும் தயவுசெய்து பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 வெள்ளிக்கிழமை. ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தில் பிறக்குது. கன்னி ராசி உத்தர நட்சத்திரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், அதே மாதிரி
பலகை, நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். என்ன அவங்களுக்கு கொடுத்தா நன்மை அடைவாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் கொடுங்க. இதனால் வந்து உங்களுக்கு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது விலகும். வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். செல்வம், வற்றாத செல்வம் கிடைக்கும். முக்கியமாக வந்து விபத்து கண்டம், அகால மரணங்கள் இந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிக்க முடியும். இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. 1 வருஷம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எப்படின்னா 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேருது. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், லைஃப் பார்ட்னரும் அதுதான், பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான். 6 கிரகங்கள் சேருது. அப்புறம் கண்டச்சனி ஆரம்பிக்க போகுது. கண்டச்சனினாலுமே கன்னி ராசிக்கு வந்து அது வந்து திக்பலம், சனி வந்து திக்பலம் அடைகிறாரு. 5 குடைவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருந்தா ஒன்று, அதே மாதிரி உச்சம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி திக்பலம் பெற்றிருக்கிறது. இதை இந்த 2 காட்டிலுமே இந்த திக்பலம்ங்கிறது கிரகத்தோடைய வலிமையை சேர்க்கக்கூடியது. அதனால் திக்பலம்ங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது இருக்குது. இந்த கேது வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல நன்மைகள் பொதுவாகவே வந்து ஆனது ஆச்சு இந்த 1 மாதம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். நிறைய நீங்கள் முயற்சிகள் பண்ணுவீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவ் அதிகமாக பண்ணிக்கணும். வேறு வழி கிடையாது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் பிறந்து வரமாட்டாங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே செய்யணும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் வந்து எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த கன்னி ராசிக்கு வந்து இந்த பங்குனி மாதம் நிறைய நன்மைகள் தான். பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து 2 கிரகம் திக்பலம் என்னென்னா, செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெறுது. பரிவர்த்தனையாகி சுக்கிரன் 9க்கும் குரு வந்து 7க்கும் போக போகிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் அப்படிங்கிறது வந்து நல்ல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடையெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம், தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழில் வந்து ரொம்ப சுலபமாக போகும். உங்களுக்கு நல்லபடியாக போகும். நல்ல வருமானமும் இவ்வளோ நாளாக அந்த லாபத்தில் வந்து தடைகள் இருந்துச்சுன்னா இப்போலாம் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் அலைய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதுவும் சூரியன் சனி இதெல்லாம் சேருது. ராகு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் வந்து மாறுறதுக்கு உண்டானதோ அல்லது புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் இடத்த மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருக்காரு. நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். நல்ல சிறப்பான பலன்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக நம்ம செஞ்ச விஷயத்தை எதுவுமே வந்து பலன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமு. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸாக தான் வரும். ரொம்ப 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 நல்லாயிருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா 6 குடையவர், உத்தியோகஸ்தானமே 6. அதே மாதிரி உழைப்புக்கு பெயர் பெற்ற கிரகமே வந்து சனி தான். உழைப்பு அப்படின்னாலே சனி தான். அவர் திக்பலம் அடைகிறாரு. அப்போது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அதுக்குண்டான பிரதிபலன் வந்து அவர் கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ தானாக தேடி வரும். அதனால் முன்பை விட நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க. உங்களோட உழைப்பை போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களோட இதில் வந்து என்னென்னா நிறைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நன்மையோ தீமையோ, இந்த தீமையை குறைக்கிறதுக்கு பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் 2 தீபம் போடுங்க. காரிய தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகிரும்.
தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரிய சித்தி வேணும் அப்படின்னா புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மண் விளக்கு யூஸ் பண்ணி போடுங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளருக்கு திரி யூஸ் பண்ணுங்கள். வெள்ளருக்கு திரியை நூலில் சுற்றி அதை ஊற வச்சு தான் போடணும். வெள்ளருக்கு அப்படியே எரியாது. வெள்ளருக்கு திரியில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன காரியம் தொட்டுறீங்களோ அத்தனை காரியமுமே சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் திக்பலத்தில் இருக்கனால நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், நிறைய உங்களை தேடி வருவாங்க. பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். இதை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும்னு நீங்களாக உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸாம்ஸ் போகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. இந்த பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும், ஏன்னா செவ்வாய் திக்பலமாக இருக்கார், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலை எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கவர்மெண்ட் வேலை. ஏன்னா செவ்வாய் திக்பலம் பெற்று பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு யோகம். 6 குடையவர் 7ஆம் இடத்துல ஏதாவது ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து 10 குடையவர் நீச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியுமே இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், அது லாட்ரியாக இருக்கலாம், புதையலை, ஏதோ ஒன்று நீங்கள் கீழே போகும்போது ஒரு காசு கிடச்சா கூட அது உங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வருது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சகல விதமான சௌபாக்கியத்தும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதம் இந்த மாதம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட சூரியனும் இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து உண்டு. திருமணம் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னென்னா திடீர் திருமணம் தான். ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத காட்டிலும் திடீர்னு சனியும் அங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் அங்கே இருக்கார், உங்கள் ராசி அதிபதி இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போது ஒரு திடீர்னு திருமணம் ஆகிறது, அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது, அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறது. அதே மாதிரி லவ் பண்ணவங்க திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான். லவ்வில் எவ்வளோ வித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால 2 பேர்த்துக்குமே உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 4 குரு வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் சனி ராகுவோடைய பிடியில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இவ்வளோ நாளாக ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது எல்லாமே தானாக தேடி வரும். தெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் வந்து பரிபூரணமாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவுகள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சகோதரன் சகோதரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்க வழி ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பெற முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கண்டச்சனி, அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறது, உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறது, இந்த தீமைகள் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி தான். மிகப்பெரிய லெவலில் யோகமும் நல்ல வளர்ச்சியும் இருக்குது. பொதுவாகவே ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடையாகும், ஒரு தாமதமாகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது சித்தியாகும். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள்.
கலைத்துறையில் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பெரிய லெவலில் போயிடும். ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். பெரிய பெரிய பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும். அரசாங்கத் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற நன்மைகள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய பேரு புகழை மங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு வேண்டுங்க. எதிரிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க. உங்களோட எதிரியை நீங்களே பார்த்துக்குவீங்க. ஆனால் நண்பர்களை தான் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடாது. ஏன்னா புதனும் சனியும் ஒன்றா சேருதுங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபதி புதன், 10 குடைவரும் புதன், சனி போய் அங்கே சேருது. புதன் நீச்சமாகுது. அப்போ வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும். அது மனசை ரொம்ப குத்தி கிழித்து புழிஞ்சு எடுத்துரும். அதனால் பொதுவாகவே மனசை லேசாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு கஷ்டப்படும் போதும் சரி, மன வருத்தத்தில் இருக்கும்போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்ட்னரோ நமக்கு தேவை. லைஃப் பார்ட்னரோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவை. ஆனால் அது கன்னிராசிக்கு இயல்பாக கிடைக்காம போயிடும். அதனால் நிறைய துரோகத்தை சந்தித்து மனசு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால் தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய நட்பு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவராக போய் இருக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தப்பாக பேசலை. உங்களோட ஜாதகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுக்கும். ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. சூரியனும் சனியும் சேரும்போது ஏதாவது ஒரு பேரு புகழ் இதெல்லாமே மங்கடிக்கிறதுக்கு வருவாங்க. உங்களோட பதவிக்கு வந்து என்னென்னா மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வில்லங்கம் செஞ்சு ஆப்பு அடித்து தானே வந்து அவங்க போக முடியும். அதனால் அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலி. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் யாரையுமே நம்பாமல் நமக்கு பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி என்ன நடக்குது ரெண்டையுமே பார்த்து நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனையே கிடையாது. நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு 2 குடையவர் போய் உச்சமாக இருக்கார் 7ஆம் இடத்துல. பணம் காசு தானாக தேடி வந்துடும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து யாரையுமே நம்பாதீங்க. பண விஷயத்துலையும் சரி. அதே மாதிரி ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும். இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்கு கொடுத்துடாதீங்க. எந்த கமிட்மெண்ட்லேயும் சிக்கிறாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உஷாராக இருந்துக்கணும். சனி நிறைய நன்மைகளையும் செய்வார். அதே நேரத்தில் வந்து இந்த புதனும் சனியும் தேயும்போது வந்து உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டோ பார்த்து அதை தான் வந்து அடிப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் பேரு புகழ் இருந்தீங்கன்னா அதை தான் குலைப்பாங்க. அதனால் உங்களுக்கு வீக் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி பேசுகிறியா பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் இதுக்கு தான் அவங்க வந்து அஞ்சுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டிங்கன்னா யாருனாலையும் எதுவும் செய்யவே முடியாது. நான் வந்து அவமானங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து வந்துட்டேன்னு உங்களை கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க. யாருனாலே அவமானப்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து வழிபாடு நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவில் வந்து இந்த கண்டச்சனி 7 சனி அஷ்டம சனிக்கெலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்வு தான். நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.